சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. யோகஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியும் புதனை தொடர்ந்து வருகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் மறைவதால் நிறைந்த தனலாபத்தை பெற்றுத்தரப் போகிறாருங்க. அதே வேளையில் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது. செவ்வாயும் அங்கு உச்சபலம் பெறுகிறார். சூரியனுடனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்று வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பொது வாழ்வில் மிக பெரிய அளவிலான திருப்பங்களை திடீரென சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக உண்டு. எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வங்கியில் வீடு கட்ட, தொழில் துவங்க பல காரணங்களுக்காக விண்ணப்பித்திருந்து கடன் தொகை கிடைக்காத சூழலில், மானியம் கிடைக்காத சூழலில் தற்போது அதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. தை அமாவாசை தினத்தன்று 18ஆம் தேதி அன்று 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து யோகத்தை வலுப்படுத்துவதால் இதுவரை இல்லாத பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம், பல காரியங்களில் தடை தாமதம், முரண்பாடான பல நிகழ்வுகள் என இருந்த சூழலில் அவற்றை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு